ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பிரண்டையோடைய இலையை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை பாருங்கள், இதில் வந்து ஒரு சின்ன சின்ன கொடிகளாக இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்கள் கீழே போட்டுருங்க. இந்த கொடியெல்லாம் கீழே போட்டுருங்க, அது வேண்டாம். அப்புறம் அதை பிரண்டை நல்லா தண்டு, நல்லா இளந்தண்டாக இருக்குது. இந்த மாதிரி பிரண்டையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், இவ்வளோ தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் தண்ணியில் நல்லா போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இதோடைய பெனிஃபிட் கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த பிரண்டை இலையில் வந்து நம்ம துவையலோ சட்னியோ செய்து சாப்பிட்டோம்னா இதய நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், குடல் புண்கள் ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. மூல நோயை சரி பண்ணக்கூடியதும் இதில் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த நல்லெண்ணெயில் தான் நம்ம வந்து இந்த பிரண்டை சட்னியை வந்து நம்ம ரெடி பண்ணணும். பிரண்டை துவையலை ரெடி பண்ணணும். இது சட்னி அப்படின்னா ஒரு தேங்காய் சில்லை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, தேங்காவை. இல்லை அப்படின்னா தேங்காய் இல்லாமல் நான் இப்போ செய்கிறேன் பார்த்திங்களா, இது வந்து துவையல். அதனால் இப்படியே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த எலும்பு வந்து உடைஞ்ச எலும்பை கூட ஒட்ட வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பிரண்டைக்கு இருக்குங்க. பிரண்டை இலைக்கும் இருக்குது. அதே மாதிரி ரத்த அழுத்தத்தையும் சரி பண்ணும், மலச்சிக்கலையும் போக்கும், மூட்டு வலியையும் வந்து குறைக்குங்க இது. அப்புறம் பார்த்திங்கன்னா அஜீரணம், சாப்பிட்டு எது கழிச்சு நெஞ்சுக்கு வருது பார்த்திங்களா, அந்த இதையும் சரி பண்ணக்கூடியது. அதனால் இதை தினமும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி துவையலாக செய்து எடுத்து வச்சுக்கிடலாங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றுக்கலாம் நீங்கள். இப்போ பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டு நீங்கள் நல்லா ரெடி பண்ணி, நல்லா தண்ணி விடக்கூடாது. இப்போ நான் வந்து பிரண்டை இலையை போட்டுட்டு அப்படியே நம்ம வதக்கிக்கிட்டே இருப்போம். சிம்மில் வச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் வதக்குங்க. நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா வதங்கி ரெடி ஆகிக்கிடுங்க. அடுத்தது கொஞ்சம் புளி, ரொம்ப சின்னூண்டி புளியாக போட்டிருக்கேன் நான். ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் புளியையும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோங்க. உப்பு போட்டுட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக வதங்கிடும். இப்போ நான் உப்பு போட்டுட்டேன். ஓகே, இப்போ நல்லா வதங்கப்பட்டுருச்சு. நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக வச்சுருக்கேன். ஓகே, இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அழகாக பிரண்டை இலை துவையல் ரெடி ஆயிடுச்சிங்க. இதை வந்து நீங்களும் இதே மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி, இது நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா விட்டு ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிடலாம். இது நான் வந்து 4 நாளில் காலி ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.